ஓகே. ஸோ லாஸ்ட் டைம் ஹேஷ் மேப் பார்த்துருந்தோம். ஹேஷ் மேப் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ அதில் வந்துட்டு என்னென்னவெல்லாம் படித்தேன் அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃப் அவ்வளோதான். ஓகே. ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு கீ வேல்யூ பேர் படிச்சுட்டு இருந்தேன். அரே ஆஃப் பக்கெட்ஸ், டேட்டா ஸ்டோரேஜ் இன் ஹேஷ் மேப், ஈக்குவல்ஸ் வெர்சஸ் ஹேஷ் கோட், ஹவு டு அவாய்ட் கொலிஷன். ஓகே. ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு சொன்ன மாதிரி கீ வேல்யூ. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸாக தான் இருக்கணும். ஏன்னா இதில் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு ஹேஷ் கோடுக்கு பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹேஷ் கோடு வந்துட்டு ஒரு இன்டீஜர் கொடுக்கும். அதாவது இன்டீஜர்னா ஆப்ஜெக்டில் இன்டீஜர்னா இன்ட்டு கொடுக்கும். இது வந்துட்டு இந்த இன்ட்டு ஆம்பர்சண்ட் n-1 இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் எடுப்பாங்க. இந்த இண்டெக்ஸ் வந்துட்டு இந்த இண்டெக்ஸில் தான் கீ வேல்யூ கொண்டு போய் ஸ்டோர் ஆகும் அந்த அரேல. எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு கீ வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்புறம் வந்துட்டு இங்கே அரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ ஹேஷ் மேப் வந்துட்டு வேற என்ன சொல்லியிருந்தேன் படிச்சிருந்தேன். ஹேஷ் மேப்ங்கிறது வந்துட்டு அரே ஆஃப் பக்கெட்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அரே ஆஃப் பக்கெட்ஸ். இந்த பக்கெட்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, லிங்க்டு லிஸ்ட். ஸோ இந்த லிங்க்டு லிஸ்டோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இந்த லிங்க்டு லிஸ்டோட ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு என்னென்னலாம் இருக்குன்னா கீ வேல்யூ, அப்புறம் கீ வேல்யூ, அதாவது அடுத்து நெக்ஸ்ட்டு, அதனோட நெக்ஸ்ட்டு. ஏன்னா இப்போ லிங்க்டு லிஸ்ட் எடுத்துட்டோம்னா நோட் இருக்குன்னா அந்த நோடில் டேட்டா, அது நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ இது இது ரெண்டும் டேட்டா, இது வந்துட்டு அட்ரஸ். ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் நோட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு அரே இண்டெக்ஸ்லையும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அந்த இண்டெக்ஸில் போயிட்டு கீயும் வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு என்னது ஹேஷ் கோட் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம அந்த கீ வேல்யூ பார்க்குறப்பவே இது வந்துட்டு இன்டீஜர் எடுத்து அதாவது ஆப்ஜெக்ட் எடுத்து அது ஒரு இன்ட் வேல்யூவாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதாவது இந்த இதில் வந்துட்டு இது வந்துட்டு ஆப்ஜெக்ட், இன்டீஜருங்கிறது ஆப்ஜெக்ட், இந்த இன்ட்டுங்கிறது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ஸோ இது மட்டும்தான் நம்ம டைரெக்டாக இந்த இண்டெக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண முடியும். அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஆப்ஜெக்டில் ஃபார்மேட்டில் இருக்கும், அதனால் டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. இந்த ஹேஷ் கோடு வந்துட்டு இந்த 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 கான்செப்ட் தான் பேசிக்காக பண்ணோம். ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு இந்த ஹேஷ் கோட் பார்த்தாலே ஈக்குவல்ஸ் அப்படிங்கிற மெத்தடும் பற்றியும் பார்க்கணும். ஸோ இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் வந்துட்டு என்ன பண்ணோம்னா ஆப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும். எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்குது. ஆப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும். ஸோ இப்போ ஹேஷ் கோடும் ஒரு இன்டீஜர் கொடுக்கு இல்லையா? ஸோ இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் கம்பேர் பண்ணி ஈக்குவலாக இல்லையான்னு சொல்லும். ஸோ இப்போ இது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இது ஒரு இன்டீஜர் கொடுக்குது இல்லையா? ஸோ இன்டீஜர் சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணோம்னா அந்த ஹேஷ் கோட் அந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு ஒரு இன்டீஜர் கொடுக்கு இல்லையா? ஸோ அதுவுமே ஸோ இந்த ஈக்குவல்ஸ் இது ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்து, அதாவது இப்போ ஏ பி இப்படி ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இது ரெண்டும் ஈக்குவல்ஸில் வந்துட்டு சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். அதாவது ஈக்குவல்ஸ் படி இது வந்துட்டு சேமாக இருந்துச்சுன்னா ஹேஷ் கோடும் சேம் வேல்யூ தான் கொடுக்கணும். ஓகே. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். வேற என்ன, அவ்வளோதான். ஹேஷ் மேப்பில் இவ்வளோதான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஹேஷ் கோடும் ஈக்குவல்ஸ்க்கு
லாஜிக்கு வந்துட்டு எனக்கு இவ்வளோ தான் ஞாபகம் இருக்கு. இதுக்கு மேல நான் பார்த்த மாரி எனக்கும் ஞாபகம் இல்ல. வேணா நெக்ஸ்ட் செஷன்ல திரும்பி படிச்சுட்டு, ஆ என்னென்ன மத்த சேஞ்சஸ் என்னென்ன? ஸோ இவ்வளோ தான் சேஞ்சஸா? இல்ல இது கரெக்ட்டா? அப்படின்ட்டு இன்னொரு ஸ்டடி செஷன் வச்சு படிச்சுட்டு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணணும் இது. இது ஒண்ணு பெண்டிங்கு. அப்புறம் என்ன பெண்டிங் இருக்கு? அவ்வளோதான் நினைக்கிறேன். ஹாஷ் மேப்ல அவ்வளோதான். ஸோ ஹாஷ் மேப்னா கீ வேல்யூ இருக்கும். ஸோ 2மே ஆப்ஜெக்ட்டா தான் இருக்கும். கீ அண்ட் வேல்யூ. ஸோ என்ன ஆப்ஜெக்ட்டா வேணாலும் இருந்துக்கலாம். அப்புறம் ஆ அந்த ஏன் ஆப்ஜெக்ட்டா இருக்குன்னா, அது ஹாஷ் கோட் வந்துட்டு 2க்கும் அப்ளை ஆகும். ஸோ ஆப்ஜெக்ட்டா ஹாஷ் கோட் வந்துட்டு அப்ளை பண்றப்போ, ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு அது வந்துட்டு ஒரு பிரிமிட்டிவ் டேட்டா டைப் குடுக்கும். விச் இஸ் இன்டிஜர். அந்த இன்டிஜர் வந்துட்டு ஒரு ஃபார்முலா அதாச்சும் அந்த இன்டிஜர் ஆம்பர்சாண்ட் n-1 அந்த ஃபார்முலாவ அப்ளை பண்ணி வர்ற டேட்டாவ இண்டெக்ஸா வச்சு, அந்த இண்டெக்ஸ்ல ஆ அந்த நோடு கீ வேல்யூவ போடுவாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு ஆ இது வந்துட்டு அரே ஆஃப் பக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அரே ஆஃப் பக்கெட்ஸ்னா அரே ஆஃப் லிங்கர் லிஸ்ட். இது வந்துட்டு அகைன் ஜாவா 8க்கு மேல யூஸ் பண்ணா இந்த லிங்கர் லிஸ்ட்டுக்கு பதிலா ஆ ட்ரீ யூஸ் பண்ணுவாங்க. ஹாஷ் கோடு வந்துட்டு அந்த இன்டிஜர் ஃபார்ம் பண்ற கான்செப்ட். அந்த ஈக்குவல்ஸ் வந்துட்டு கம்பேரிசன் கான்செப்ட். அவ்வளோதான். இதுல எனக்கு என்ன டவுட்னா, இந்த எ ஒவ்வொரு அரே ஆஃப் பக்கெட்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ இந்த அரே ஆஃப் பக்கெட்ஸ்னா அரே ஆஃப் லிங்க்டு லிஸ்ட். ஸோ இந்த ஒரு நோடு கீ வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு எதுக்கு ஒரு லிங்க்டு லிஸ்ட்டே வச்சிருக்கணும்னு நான் கேட்கிறேன். பேசாம ஒரு பேர் ஃபார்மேட்ல கிரியேட் பண்ணியிருந்தோம்னா, அரே ஆஃப் பேர்ஸ்னா பேர் கீ அண்ட் வேல்யூ ஒரு பேரா கிரியேட் பண்ணி அந்த வேல்யூ அப்படியே போட்டுடலாம் இல்லையா? எதுக்கு நம்ம லிங்க் லிஸ்ட்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ அது திரும்பியும் அடுத்த டைம் படிக்கிறப்போ ஆ எழுதி வச்சிடுறேன் ரெட்டில். ஆ பேர் ஃபார் எல்லாம் இன்சைட் அரே. அடுத்து வந்துட்டு அவ்வளோதான். ஸோ இது ஒன்று தான் டவுட் இருந்தது. வேற அவ்வளோதான். சும்மா விளையாண்டுருக்கேன். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான். ஒய் நாட் யூஸ் பேர் இன்சைட் அரே? அது வந்துட்டு இப்போ திரும்பி பார்க்கணும் என்னன்ட்டு.